நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் திருப்பதி லட்டு சர்ச்சை எப்படி வெளியே வந்தது என்பதை வரைகளை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியா. திருப்பதி லட்டுல மாட்டுக் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு பெரும் விவாதத்தை உருவாக்கியிருக்கு. இதற்கு தொடக்கமாக அமைந்தது அப்படின்னு பார்க்கும்போது NDDB-உடைய டெஸ்ட் ரிப்போர்ட், நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, இந்த அமைப்பு தான் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. குஜராத்தை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். டெஸ்ட் ரிப்போர்ட் வெளிவருவதற்கு அவங்க எதை சாம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெய், இதுதான் சாம்பிளாக எடுத்திருக்காங்க. திருப்பதி லட்டை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நெய் தான் மூலப்பொருட்களாக எடுத்து அதை அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ 17/7/2024 இந்த சாம்பிள் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. 23/7/2024 அனலைஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ஆய்வறிக்கையை அரசுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸை டிரைவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். இதில் எங்கெங்கெல்லாம் சரியாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் சரியாக இல்லை அப்படின்ற விஷயத்தை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் பியூரிட்டி ஆஃப் மில்க் ஃபேட், இதுதான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இதில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய மூலப்பொருட்களில் சில கலப்படங்கள் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆய்வு அறிக்கையுடைய இறுதி முடிவாக இருக்குது. அதில் என்னென்ன கலப்படம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய், அடுத்ததாக பீஃப் டாலோ, மாட்டுடைய கொழுப்பு, மூன்றாவதாக லார்ட் அப்படின்னா விலங்குகளில் இருக்கிற இறைச்சியோடைய ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்தை ஒரு ப்ராசஸ் பண்ணி தனியாக நீக்கி அதை இதோட பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக இருக்குது. இது ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த ஒரு ஆய்வறிக்கையாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி உணவு பாதுகாப்பு தர நிர்ணயத்தால் அமைக்கப்பட்ட ஆய்வகத்தில் இந்த மூலப்பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு, அவங்க என்ன முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் வெளிவர வாய்ப்பு இருக்குது.